இது என்ன இறகா? ரொம்ப அழகா இருக்கே. ஹம், என்னவா இருக்கும்னு தெரியலையே. ரோபோ, உனக்கு ஏதாவது தெரியுதான்னு பாரேன். வாவ், சூப்பர். இது என்ன இறகா? ரொம்ப அழகா இருக்கே. ஹம், என்னவா இருக்கும்னு தெரியலையே. ரோபோ, உனக்கு ஏதாவது தெரியுதான்னு பாரேன். இன்ட்ரெஸ்டிங். முதல்ல இதை கவனமா பார்த்து தெரிஞ்சிக்கலாம். எனக்கென்னவோ இது ஒரு ப்ரெஷ்ஷா இருக்குமோன்னு தோணுது. யாராவது மிஸ் பண்ணிட்டாங்களா? ரோபோ, அவசரப்படாத. யாரோ இதை மிஸ் பண்ணி இருக்கலாம்னு தோணுது. அதனால நாம கொஞ்சம் இதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம்னு எனக்கு தோணுது. இல்லன்னா இது மாய பறவையா இருக்குமோ? இன்ட்ரெஸ்டிங். ஆதாரம் நமக்கு சாலிடா கிடைக்கிற வரைக்கும் நாம எதையும் யூகிக்க வேண்டாம். வாங்க, அந்த மரத்துக்கு போலாம். அங்க ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்குதான்னு போய் பார்க்கலாம். கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கு. ஓ, இன்ட்ரெஸ்டிங். முதல்ல இங்க இருக்கிற தடங்களை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். என்னாச்சு? ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிச்சிருந்தா சொல்லுங்க. நான் ஒவ்வொரு பாயிண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நமக்கு இந்த இறகு எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்க அது ஈஸியா இருக்கும். நான் சொல்றது சரிதானே? சொல்லு மிலோ, நீ இப்ப என்ன நினைக்கிற? மீனா, எனக்கு என்னவோ இது மாய பறவையோன்னு தோணுது. முதல்ல நாம இங்க சுத்தி பார்க்கலாம். வேற ஏதாவது க்ளூ இருக்கான்னு தேடி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங். இங்கே ஒரே இறகு மட்டும் இல்ல, பாதை மேலே போற மாதிரி இருக்கு. அட, மேலே ஏதோ இருக்கு. எனக்கு ஏதோ அசைஞ்ச மாதிரி தோணுச்சு. ஓ, இன்ட்ரெஸ்டிங். சத்தம் வருது. அமைதியா இருங்க, கொஞ்சம் கேட்போம். அந்த சத்தம் வர்றது ஒரு வேளை மாய பறவையா இருக்குமோ? சரி, முதல்ல நாம அடுத்த க்ளூ ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க. இன்னும் நிறைய இறகுகள் இருக்கே. ஐயையோ, அதுக்குள்ள யாரோ இருக்காங்க. நான் பார்த்தேன். கியா. ஐயையோ, அட, அது நான் நினைச்ச மாதிரி மாய பறவை இல்ல போல் இருக்கே. இன்ட்ரெஸ்டிங். நமக்கு கிடைச்ச எல்லா ஆதாரமும் இதைத்தான் காட்டுது. ரோபோ சொல்ற மாதிரி நமக்கு கிடைச்ச ஒவ்வொரு தடயத்தையும் வைத்து பார்த்தா நமக்கு கிடைச்ச எல்லா க்ளூவும் சேர்ந்து நம்மள சரியான இடத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கு. ஆமாம் மைலோ, இந்த இறகு அந்த பறவையோட இதுதான். அதனால நாம அமைதியா யோசிச்சா பதில் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். சூப்பர். எனக்கும் இதோட இறகுதான்னு தோணுது. ஆனா கொஞ்சம் மாய பறவையா இருந்திருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும். சரி, அடுத்த தடவை மாய பறவையா இருக்கான்னு பாப்போம். Welcome to the Ara Stories.